ரமேஷ், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கைது நடவடிக்கை? இதற்கு பின்னால் இருக்கிற நோக்கம், திமுகவோட அரசியல் சூழல் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அந்த பழமொழி தான் இங்க உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. நீங்க எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, வழியில மடியில கனம் இல்லைனா வழியில பயம் இல்லைன்னு, இது ஒரு ரெகுலர் ஸ்டேட்மெண்ட் ஆகும். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, இந்த பனங்காட்டு நரி சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது. இந்த 2-3 பழமொழிகளை வைத்துக்கொண்டே வருஷ கணக்கில் ஓட்டிட்டு இருக்கிற திமுகவும் அதிமுகவும் இப்போதான் ஒரு உண்மையான அரசாங்கத்தை பார்க்குது. இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, என்னோட தேர்தல் வாக்குறுதி நம்பர் ஞாபகம் இல்லை, ஆனால் திமுக 2021 கொடுத்த வாக்குறுதியில் ஸ்டாலின்ஸே சொல்றாரு, ஓப்பனா ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் ஒன்று, தனி நீதிமன்றம் அமைக்கப்படும், அது மூலமாக இந்த எடப்பாடி அரசாங்கம் செய்த அனைத்து ஊழல்களையும் தண்டனை கொடுத்து சிறையில் நிரப்பப்படுவார்கள். சிறையே பத்தாது அந்த அளவுக்கு. சார் இருங்க சார், நான் ஓவராலாவே அவர் சொன்னதுதான். எல்லாத்தையும் தான் சொல்றாரு. அவர் ஒரு தனி நீதிமன்றம் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக எல்லோருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்து இந்த அரசாங்கம் அதுல இருக்கும். சொல்ல போனா அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, சொல்ல போனா அந்த கோர்ட்ல அந்த ஜெயில இடமே பத்தாது, புதுசாவே ஒரு சிறை இது தகவல். அதுல கூடுதல் தகவல் நீங்க சொன்ன மாதிரி அறப்போர் இயக்கம் போட்ட அவ்வளவு கேஸ் இருக்கு. இப்ப விஜய் அவர்கள் அவ்வளவு கேஸையும் எடுத்துருவாங்க. ஒரு நிமிஷம் அதை தான் முடிக்கிறேன். அப்போ சென்ற முறை இவர்கள் சொன்ன ஒரு நேர்மையான அரசாங்கமா இருந்தா ஏன் அந்த நீதிமன்றத்தை கூட ஒரு ரெடி இது பண்ணல, எதுவுமே பண்ணலையே. இப்ப நான் திருப்பி எதுக்கு சொல்ல வரேன்னா, 2026 அதே இப்ப வரும்போது இந்த அரசாங்கத்தை நோக்கி இப்ப எடப்பாடி ஐயா சொன்னார், இந்த கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் உள்ள இந்த திமுக அரசாங்கத்தை நடந்த அனைத்து தவறுகளையும் நாங்கள் ஒரு சிறப்பு நீதிமன்றத்தை உருவாக்கி இவர்கள் அனைவரையும் உள்ள செல்வோம் அப்படின்னு. அதே அப்ப இதுல என்ன வித்தியாசத்தை பாக்குற ஆன்ற அந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் வித்தியாசமாக பார்க்கிறேன். திமுகவுக்கும் அதிமுக என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த ஆன்ற எழுத்து மட்டும் தான் இந்த இத்தனை காலங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. வேற எந்த நீங்க சொல்றதுல அந்த பாயிண்ட்குள்ள வரும்போது இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் தான் நீங்க சொன்னதுனால இல்ல, நான் உங்கள்கிட்ட தான் நீங்க திரும்ப பேசுங்க. இப்ப 2017 இருந்து ஒரு யார்ட்ஸ்டிக் எடுத்திருக்கு. இப்ப இது நாள் வரைக்கும் தாவேக அரசு அதிமுக ஆட்சியாளர்கள், கடந்த கால ஆட்சியாளர்கள் மீது போன மாதிரியே தெரியல. கடந்த இப்போ திமுக மீது இருக்கிற விமர்சனம் என்னன்னா, நீங்க சொன்னது தான், தேர்தல் வாக்குறுதியெல்லாம் சொன்னீங்க, காம்ப்ரமைஸுக்கு போயிட்டீங்களான்னு ஒரு கேள்வி வந்தது இல்லை. நாளைக்கு நீங்க திமுக மட்டும் பலி வாங்குவீங்க, அதிமுகவிலேருந்து உங்கள்கிட்ட வந்துட்டா காம்ப்ரமைஸானு விஜய் அவர்களுக்கு வராது. இல்ல சார், இந்த இடத்துல நீங்க அந்த மாதிரி காம்ப்ரமைஸ்க்கு எங்க வந்துச்சு? இப்போ எந்த வழக்கு தள்ளுபடி ஆச்சு? இருங்க ஒரு நிமிஷம். சிடி நிர்மல்குமார்ட்ட நேத்திக்கு கேட்கறாங்க, விஜயபாஸ்கர் அண்ணா சொன்ன ஜீவா சார் சொன்ன மாதிரி சிடி நிர்மல் இவர் வந்துட்டாரு, விஜயபாஸ்கர் வந்திருக்காரு, 2 விஜயபாஸ்கரும் நீங்க தூய சக்தின்னு சொன்னீங்களே, இவர்கள் மேலாம் இப்போ இந்த குட்கா வழக்குகள் இந்த வழக்கெல்லாம் இருக்கே, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் நீங்க எப்படி எடுப்பீங்கன்னு. அதுக்கு அவர் சட்டத்துறை அமைச்சர் தெளிவா சொல்றாரு, அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர்கள் எங்கள் கட்சியில் சேர்ந்தாலும், ஜனநாயக முறைப்படி அவர்கள் சேர்ந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் மீது இருக்கும் வழக்குகள் நிலுவையில் நிறுத்தி வைக்கப்படாது, நடத்தப்படும். உரிய ஒருவேளை அது புருவாச்சுன்னா அந்த தண்டனை அவர்களுக்கானது உரியதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்றதை தெளிவுபடுத்த. உங்களுக்கு இன்னொன்று சொல்லட்டுங்களா, செந்தில் பாலாஜி அவர்கள் சேர்ந்தப்ப திமுக இதே தான் கேள்வி கேட்டாங்க. அன்னைக்கு இருக்கிற சட்டத்துறை அமைச்சர் என்ன தெரியுமா சொன்னார்? நிர்மல்குமார் சொன்னதே தான் சொன்னார், நாங்க ஏதாவது குறுக்கீடு செய்தால் நாங்க ஏதாவது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது பாட்டுக்கு நடக்க போகுது, இது பாட்டுக்கு என்ன பெரிய வித்தியாசம் சொல்லிட்டாங்க. அன்னைக்கு அதே தான் சொன்னாங்க. அதனால தான் நான் முதல்ல எடுத்த உடனே இந்த 2021 தேர்தல் வாக்குறுதி தேர்தல் அறிக்கையில ஸ்டாலின் ஐயா சொன்னதையும் 2026 எடப்பாடி ஐயா சொன்னதையும் எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கும். அந்த காம்பினேஷன் அதுதான் சொல்ல வர. இந்த 2 திராவிட அரசியலுக்கும் டிஃபரன்ஸ் வெறும் ஆன்றத வார்த்தை. நான் கேட்கிறது நான் ஒரே ஒரு விஷயம், திமுகவுக்கு மட்டும் ஒரு நெருக்கடி, ஒரு பழிவாங்க அரசியல்ன்ற மாதிரி மூவ் போகுது. அந்த மாதிரி இல்லவே இல்லை நான் சொல்ல வரேன். வரும் காலங்கள்ல எல்லாமே அவர் தெளிவுபடுத்திட்டார்ல. சட்டசபையில யார் தவறு செய்திருந்தாலும் அவர்களுக்கு எந்த சார் அவர் இப்ப நடந்த அந்த IAS IPS ஆபீசர்ஸ் அந்த இதுல மீட்டிங்ல கூட பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கு, நல்லதை செய்யுங்கள், எந்த இஷ்யூஸ்னாலும் அதை கிளியர் பண்ணுங்கன்றார். என் கட்சி சார்பாக என் கட்சியில் இருப்பவர்களே உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னா நேரடியா என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்றாரு. அது தாவேக்கால இருப்பவர்களே அரசு துஷ்பிரயோகம் பண்ணாங்கன்னா இந்த தகவல் எப்படி அதிகாரப்பூர்வமா வந்தா? அங்க அவர் பேசினது அது வந்துச்சு, மீடியாலே சொன்னாங்களே, இல்ல உள்ள பேசும்போது அவர் இதை எடுத்து வைச்சாரு சொல்லியே வந்துச்சு, வெளியில வந்துச்சு, தகவலா கசிந்த தகவல். அதுதான் அந்த இடத்துல நடந்ததுதான் நான் சொல்றேன். இது முதலமைச்சர் சொன்னது. அரசு அதிகாரிகளிடம் உங்களுக்கான முழு ரைட்ஸ் இருக்கு, எனக்கு ஒரு நேர்மையான நல்ல அரசாங்கத்தை கொடுங்க, மக்களுக்கான அரசாங்கத்தை கொடுங்க. இதுல
தாவேகா யார் இதுல இது வந்தாலும் தாவேகா கட்சியை சார்ந்தவர்களே அவங்களோட அதிகாரத்தை வந்து இது பண்ணாங்க, மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா நேரடியா என்னோட பார்வை கொண்டு வாருங்கள். அவர்களுக்கு வழக்கில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவே இப்ப அதிமுகவில் இருந்து தாவேகாவில் சேர்றாங்கல்ல, அவங்க எல்லாம் அப்படி சேர்றதாலாம் சார் இது வந்து சார் ரொம்ப சிம்பிள் சார். நீங்க இது எப்படி இருக்குன்னா, இவ்வளவு நாள் வந்து நீங்க வந்து இது வந்து ஒருத்தர் வந்து சேர்றாருன்னா அது ஒரு ஜனநாயகம் எப்படி நடக்கிற ஒரு விஷயம் சார். இங்க எங்கேயுமே வந்து நீ வான்னு கூப்பிடணுன்ற அவசியம் தாவேகா இனிமே இல்ல. ஏன் 2 பாயிண்ட்ல நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தே ஹவ் ப்ரூவ்ட், ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணியை ரெடி பண்ணிட்டாங்க, ப்ரூவ் பண்ணியாச்சாங்க. இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இவ்வளவு கஷ்டப்படணும் 5 கட்சியை கூட்டிட்டு வந்து உட்காத்தி வச்சுக்கிட்டு தினம் அவங்க கூட மல்லு கட்டிட்டு அப்புறம் நம்ம வந்து கம்யூனிஸ்ட் மாதிரி கட்சிகளை வச்சுக்கிட்டு அரசாங்கம் நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், அரசாங்கத்துக்கு சில காம்ப்ரமைஸ்க்கான சில விஷயங்கள் இருக்கும். அவர்களா அதை பார்க்க முடியாது, அவர்களா போராளிகள். அவங்க அப்படிதான், நான் வந்து குறைச்சி மடிப்பில் அப்படியே ஒருத்தர் தேவைப்படுது. அப்படி இருந்தாதான் இது இன்னும் சிறப்பான அரசாங்கமாக இருக்கும்ன்றதை நான் கண்டிப்பாக ஏத்துக்கிறேன். அந்த பாயிண்ட்ல அப்படி இருந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்ல, எடப்பாடிட்ட ஒரு வார்த்தை பேசியிருந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த அரசாங்கத்தை ஸ்மூத்தா அழகா கொண்டு போயிருக்கலாமே. அது பண்ணாம ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒவ்வொருத்தர் சொல்றதெல்லாம் பேச முடியாது, ஆளாளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப திருமால இருந்து இன்னைக்கு சண்முகம் ஐயா வரைக்கும் பேசியிருக்காங்க. அதிமுக திமுக 2 பேரும் உட்கார்ந்து பேசினார்கள், இப்படி ஒரு ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்படின்னு. அப்ப அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்ன்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இதுல நம்ம ஒரு நுணுக்கத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நம்ம பேசுறதுல 2 அதிகாரப்பூர்வமான கட்சிகள் உட்கார்ந்து 2 தலைவர்கள் பேசுவது என்பது வேறு, அது தார்மீகமா சரியா தவறான்றது வேற. ஆனா அந்த கட்சியின் தலைவருக்கே தெரியாம உறுப்பினர்களை கொண்டு வருவதோ ஸ்பிளிட், அங்கதான் குதிரை பேரம்ன்றது இல்ல சார். பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக அதிமுக பேசுறது அது குதிரை பேரம் கிடையாது, அதுக்கு லெஜிட்டிமேட் உண்டு. ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. இப்போ அதுக்கு ஊழலுக்கு இது வரைக்கும் திமுக தோத்ததே இல்லையா, அதிமுக தோத்ததே இல்லையா? தோத்துருக்காங்கல்ல, 2 பேருமே தோத்துருக்காங்கல்ல. ஆனா ஒருவேளை அதிமுக இது வரைக்கும் 10 முறை எடப்பாடி ஐயாவோட தலைமையில தோத்துருக்கு. அப்பெல்லாம் வெளியில போகாதீங்க, இப்ப ஏன் சார் போறாங்க? அப்பவே நீ போயிருக்கலாமே. வர இருங்க பிரதர், அதற்கு சொல்லும் ஒருத்தர் சொன்னா ஒவ்வொருத்தரும் சொல்லும் காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வைகை செல்வன் வந்து இன்னைக்கு வந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போறாரு. என்ன சொல்ல வராரு அவர்? இப்படிப்பட்ட ஒரு தலைமை தான் மட்டுமே இருக்கணும்ன்ற ஒரு சுயநலத்தோடையும் எப்ப திமுகவோட ஒரு கூட்டணி வச்சு நம்ம இந்த ஆட்சியை கவுத்துட்டு வரணும்னு நினைக்கும் போது அன்றே எங்களுக்கான அந்த இது நாங்கள் வந்து எம்ஜிஆர் வழியில கமேஷ் அதுல ஆட்சியை கவிழ்த்தெல்லாம் இல்ல, 108 எல்லாருமே நம்பர் கேம் ஆட்சியை கவுத்துல சார், ஆட்சி அமைக்கிறதுக்கு சார் திமுக இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்றத, அதனாலதான் எல்லாரும் வெளியில வராங்க. அது பாயிண்ட், அதுதான் பிரச்சனை.